அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 24/1/2025 தை மாதத்தின் 11ஆம் நாள் தை வெள்ளிக்கிழமை. இந்த செடியின் இலை, பூ, காய், விதை, வேர் எது கிடைத்தாலும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இந்த தை வெள்ளி உங்களுக்கு கிடைக்கலனாலும் அடுத்த தை வெள்ளிக்கிழமை தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. இந்த இலை, பூ, வேர், காய் இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குங்க, எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிற பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. பொதுவாக ஜோதிட ரீதியாகவும் சரி, பிரபஞ்ச சக்தியின் ரீதியாகவும் சரி, மாந்திரீக ரீதியாகவும் சரி, பல அற்புத ஆற்றலை பெற்றது இந்த மருதோன்றி. இந்த மருதாணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் குடியிருக்கும் ஒரு இலையாக கருதப்படுது. பூஜைக்கு, அர்ச்சனை செய்வதற்கு, இப்படி பல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இந்த மருதாணி அஷ்ட கர்மங்கள்ல அனைத்து விஷயங்களுக்குமே பயன்படுத்தப்படுது. தொழில் விஷயம், ஜன விஷயம், பண விஷயம், அதை மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான விஷயங்கள்னு எல்லா விதமான விஷயத்துக்குமே இந்த மருதாணியோட இலை, பூ, வேர், காய் எல்லாமே அந்த பட்டை முதற்கொண்டுமே பயன்படுது. இப்போ இதை வைத்து இந்த தை வெள்ளிக்கிழமையில நாம என்ன தாந்திரிகம் செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி இலை, பூ, வேர், காய் எது உங்ககிட்ட கிடைச்சாலும் அதை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சுனா நல்லா காயணும், அதை தண்ணீரை உலர்த்திட்டு எடுத்து ஒரு பச்சை நிற துணி மேலே வச்சு உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு தட்டில் குபேரனுடைய படத்துக்கு முன்னாடி அல்லது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி வைங்க. வச்சுட்டு இந்த ஆடியோக்கு கீழே குபேரனுடைய மூல காயத்ரி மந்திரத்தை டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரியலை அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வைக்கிறேன். அந்த மந்திரத்தை இப்போ நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த மருதாணி இலை, பூ, வேர், காய், பட்டை எதுனாலும் அதில் எல்லாமே இருந்தால் எல்லாமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பச்சை நிற துணியில் வச்சு உங்கள் இரு உள்ளங்கையும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய இடம். ஒரு தட்டு, பச்சை நிற துணி, மருதாணி இலையுடைய இலை, வேர் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருக்கீங்க, அதில் உங்கள் 2 உள்ளங்கையும் வச்சு இந்த ஆடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கிற குபேர மூல காயத்ரியை 11 முறை சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க. இதை நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம். எடுத்து வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுறணும். இவ்வாறு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு மாந்திரீக ரீதியாக அஷ்ட கர்மங்களில் இருக்கக்கூடிய வசிய சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே தொழில், ஜனம், பணம்னு எல்லா விஷய சக்தியுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பண தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகும். குபேரரின் அருளாலும் அன்னை மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் உங்களுடைய கடன்களும் நிச்சயமாக தீரும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வருகிற தை அமாவாசை அன்று பித்ரு தோஷம் நீங்க, முன்னோர் சாபங்கள் நீங்க, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். மகா பெரியவாருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.